தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்னா என்ன, ஸ்டாக் ட்ரேடிங்க்கும் கமாடிட்டி ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம், யாரெல்லாம் கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணலாம், இதோட டைமிங்ஸ் என்ன, எப்படி கமாடிட்டி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறது, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு 2 நண்பர்களுக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜபிளாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை நம்ம பேசிக்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறாங்க, கம்பெனிஸோட ஷேர்ஸை பை பண்ணி செல் பண்ணுறாங்க. சேம் அதே போல தான் இங்கே கமாடிட்டி மார்க்கெட்லையும், கமாடிட்டி மார்க்கெட்டில் கமாடிட்டிஸை வந்து பை பண்ணி நம்ம செல் பண்ணுறோம். கமாடிட்டிஸ் அப்படின்னா என்ன, கோல்டு, சில்வர், குரூட் ஆயில், ஜிங்க், நேச்சுரல் கேஸ், இதெல்லாமே கமாடிட்டிஸ். இதை தவிர்த்தும் இன்னும் ஒரு சில கமாடிட்டிஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரன் ஆகுது அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் அகாடமின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட கம்பெனியை வந்து நான் டெவலப் பண்ணணும், அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா ஐபிஓ மூலியமா பிரைமரி மார்க்கெட்ல வந்து நான் நிதி திரட்டுவேன். நிதி திரட்டிட்டு செகண்டரி மார்க்கெட்ல என்னோட கம்பெனியை நான் லிஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? திரட்டின நிதியை வச்சு நான் கம்பெனி வந்து நான் டெவலப் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள எல்லா கம்பெனிஸுமே பண்றாங்க. ஓகேங்களா? சோ அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இயங்குது. அதுல வந்து நம்ம ட்ரேடிங் பண்றோம், இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களும் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்றாங்க. இப்ப கமாடிட்டி மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. கமாடிட்டி மார்க்கெட்ல எந்த விதமான கம்பெனிஸும் கிடையாது. அங்க இருக்கிற கமாடிட்டிஸ் மட்டும் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்படின்னா, கமாடிட்டி மார்க்கெட் பியூர் அண்ட் பியூர் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக கொண்டு வந்தது தான். ஓகே, இத ஒரு உதாரணத்தோட சொன்னா உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு நகை கடை வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? என்னோட கடையில இப்போ வந்து 10 கிலோ வந்து கோல்டு இருக்கு. 10 கிலோவும் வளையலா, செயினா, மோதிரமா, டாலரா, அந்த மாதிரி வந்து நான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு கிராமோட கோல்டோட பிரைஸ் வந்து 7000 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வளையல் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் பிளஸ் 3% ஜிஎஸ்டி போட்டு நான் செல் பண்ணுவேன். இந்த வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ்ல இருந்து எனக்கு கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படியே 1 மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் வந்து 7000 இருந்து 8000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட 10 கிலோ கோல்டு இருக்கு. நான் 7000 ரூபாயில இருந்து 8000 ரூபாய் 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். பிளஸ் வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ்ல இருந்து எனக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் வந்து நகை கடைக்காரவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதற்கு அப்படியே ஆப்போசிட்டா திங்க் பண்ணி பாருங்க. கோல்டோட ரேட் ஒரு கிராம் 7000 ரூபாயில இருந்து 6000 டிகிரீஸ் ஆகுது அப்படின்னா அப்ப என்னோட நிலைமை என்ன ஆகும்? கோல்டு கிராமுக்கு 1000 ரூபாய் எனக்கு நட்டமாகும். நான் என்னதான் வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் போட்டு வித்தாலுமே எனக்கு வந்து லாபம் கிடைக்காது, நட்டம் தான் ஆகும். இந்த மாதிரியான சிச்சுவேஷனை அவாய்ட் பண்றதுக்காக தான் கமாடிட்டி மார்க்கெட் கொண்டு வந்தாங்க. நீங்க என்ன கோல்டு பிசிக்கலா இங்க வச்சிருக்கீங்களோ அதற்கு ஈடா நீங்க கமாடிட்டி மார்க்கெட்ல கோல்ட ஃபியூச்சர்ல நீங்க செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் கோல்டு விலை பிரைஸ் வந்து கம்மி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அங்க வந்து நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ வந்து இதுதான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக தான் பாத்தீங்க அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட்டை மெயினா கொண்டு வந்தாங்க. அப்போ யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ, கோல்டு, சில்வர், குரூட் ஆயில், காப்பர், இந்த மாதிரி யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் கமாடிட்டி மார்க்கெட் பண்ணணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. கமாடிட்டி மார்க்கெட் கொண்டு வந்த பர்பஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ஜிங். ஆனா அதுல நம்ம ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் அப்படின்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு ரீசனால உங்களுக்கு வந்து சம் நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கு, அதனால கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கோல்ட வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நீங்க பை பண்ணலாம். ஃபியூச்சர்லயும் பை பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லயும் வந்து பை பண்ணலாம். சோ அந்த மாதிரி நீங்க ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாருக்குமே வர சந்தேகம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கமாடிட்டி மார்க்கெட்ஸை எங்க வாங்கி விக்கிறது? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்எஸ்சி இருக்கு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, பிஎஸ்சி இருக்கு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அங்க நம்ம ஷேர்ஸை வாங்கி விக்கிறோம். இப்ப கமாடிட்டி மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயுமே 2 மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா NCDX அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு எல்லாரும் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்கிறது MCX, அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப NCDXல பாத்தீங்கன்னா அக்ரோ பேஸ்டு கமாடிட்டிஸ் எல்லாமே இருக்கும். வீட், காட்டன், ஸ்பைசஸ், ரைசஸ் எல்லாமே அதுல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். MCX எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க 3 வகையான கமாடிட்டிஸ் வந்து ட்ரேட் ஆகும். ஒன்னு வந்து
வந்து பேஸ் மெட்டல், இன்னொன்று ப்ரீசியஸ் மெட்டல், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேஸ் மெட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிங்க், அலுமினியம், காப்பர், லீட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரீசியஸ் மெட்டல்ல பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர் எல்லாமே ப்ரீசியஸ் மெட்டல். எனர்ஜி கமாடிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே எனர்ஜி கமாடிட்டிஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸோட டைப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தைகள்லாம் கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, கமாடிட்டிஸை வந்து டெரிவேட்டிவ் ஒன்லி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸை வந்து நம்ம கேஷ்ல பை பண்ணி நம்ம செல் பண்ணுவோம். இன்ட்ராடே ட்ரேடிங், டெலிவரி ட்ரேடிங்லாம் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க கமாடிட்டி மார்க்கெட்ல கேஷ் செக்மெண்ட் கிடையாது, ஒன்லி டெரிவேட்டிவ் செக்மெண்ட் தான். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். நீங்க கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், இல்ல ரைஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கமாடிட்டிஸை வந்து ஒன்லி ஃபியூச்சர்ல நீங்க பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இல்ல ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க பை பண்ணலாம், கால் ஆப்ஷன் பை பண்ணலாம், இல்லனா புட் ஆப்ஷனை பை பண்ணி நீங்க செல் பண்ணலாம். அதாவது டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கமாடிட்டிஸ்ல இருக்கு, கேஷ் செக்மெண்ட் கிடையாது. அப்போ டெரிவேட்டிவ் செக்மெண்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதற்கு ட்ரேட் பண்றதுக்கான அமௌண்ட்டும் அதிகமா இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. நீங்க கமாடிட்டி ட்ரேடிங் பண்றதுக்கு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, வெறும் 2000 இருந்தாவே உங்களோட கமாடிட்டி ட்ரேடிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இந்த கமாடிட்டி மார்க்கெட்டை மோஸ்ட்லி எல்லாருமே லைக் பண்றதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா இதோட டைமிங்ஸ் தான். கமாடிட்டி மார்க்கெட்டோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock வந்து ஓபன் ஆகும், நைட்டு 11:30க்கு பாத்தீங்க அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ நீங்க 9 to 5 ஜாப் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜாப் போயிட்டு வந்து கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா கமாடிட்டி மார்க்கெட் நைட்டு 11:30 வரையும் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ ஆனால் நார்மல் இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9:15 3:30 வரை தான். ஸோ உங்களால் அந்த டைம் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமாடிட்டி ட்ரேடிங் வந்து பண்ணலாம். அதே போல் நீங்கள் ஃபாரின்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் ட்ரேடிங் மூலியமா அப்படின்னா நீங்களுமே கமாடிட்டி ட்ரேடிங் வந்து பண்ணலாம். அண்ட் ஃபைனலா இந்த கமாடிட்டி ட்ரேடிங் பண்றதுக்கு எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா நீங்க நார்மல் ஒரு இந்தியன் ஸ்டாக் புரோக்கர்ல, அதாவது கமாடிட்டி MCX சப்போர்ட் பண்ற புரோக்கர்ல நீங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலே உங்களால கமாடிட்டி ட்ரேடிங் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ற ஸ்டாக் புரோக்கரோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் மூலமா நீங்க ஃப்ரீயாவே வீட்ல இருந்து ஆன்லைன் மூலமா உங்களால டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல கமாடிட்டிஸை எப்படி நம்ம பை பண்ணி செல் பண்றது அப்படிங்கறத நம்ம லைவ் டெமோவா நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும், அதாவது வீடியோ நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்ல இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னாலுமே அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஏதாவது புது வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.